பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் நிலாவோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். சயின்ஸ் படி சொல்லணும்னா இந்த 2 நாளும் நிலாவோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமி மேலே இருக்கிற தண்ணீரை அதன் பக்கமாக நிலா இழுக்கும். அதனால தான் கடல் அலைகள் கூட பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் சீற்றத்தோடு இருக்குது. நம்ம பூமியோட மேற்பரப்பு 71% தண்ணியில் ஆனது. அதே மாதிரி தான் நம்ம மனித உடம்பும் 60% தண்ணியில் ஆனது. அப்போ நிலாவோட ஈர்ப்பு சக்தி நம்ம மனசையும் உடம்பையும் எவ்வளோ பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த 2 நாளும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு புது ஆரம்பத்துக்கான நாள். நம்ம லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த அமாவாசையை உகந்த நாளாக யூஸ் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சினா அந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு இந்த எனர்ஜியை வச்சு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு தேவையானது ஒரு பிரியாணி இலை இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென், கேண்டில், ஒரு மேட்ச் பாக்ஸ், ஒரு சின்ன அகல் விளக்கு, இந்த மாதிரி. இப்போ கேண்டிலை பற்ற வச்சு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு பிடிக்கும் இல்லை ப்ளசண்ட்டான மியூசிக் பிடிக்குன்னா அதையும் உங்கள் ஃபோனில் ரொம்ப கம்மியான வால்யூமில் வச்சு ஓரமாக வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரியாணி இலையில் இல்லைன்னா அந்த பேப்பரில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு நாங்கள் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஹவுஸில் வாழணும்னு நினச்சிங்கன்னா நான் என் கனவு இல்லத்தில் என் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என் திருமண வாழ்க்கையில் என் கணவருடன் அவங்க பேர் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் மனைவினாலும் அவங்க பேர் போட்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பர் இல்லைன்னா இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு நடந்த மாதிரி கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் மற்றும் நிலா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் நிஜமாக நடந்தால் எவ்வளோ ஹாப்பி ஃபீல் ஆவீங்களோ அந்த ஃபீலை இப்போவே முழுசாக அனுபவிங்க. அதுக்கப்புறம் அந்த இலையை இந்த கேண்டில் நெருப்பில் இதே மாதிரி எரித்து விட்டுட்டு அது முழுசாக எரியிற வரைக்கும் பத்திரமா இந்த மண் விளக்கில் போட்டு வைங்க. கேண்டிலை அணைச்சிடுங்க. இப்போ இந்த இலை முழுமையாக எரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் காற்றுல ஊதி விட்டுருங்க. இல்லைங்க நான் ஃப்ளாட்ஸில் இருக்க க்ளோஸ் ஹவுஸ்னால் நீங்கள் உங்கள் கிச்சன் டேப்பில் அந்த சாம்பலை கரைச்சிடுங்க. நீங்கள் காற்றுல ஊதும் போதும் இல்லை டேப்பில் தண்ணியில் கரைக்கும் போதும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டயோ நிலாக்கிட்டேயோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முழு நம்பிக்கையோடு நான் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யும் போது இந்த விஷயம் சீக்கிரமாக உங்களை அடையுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சோடனே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு உன்னில் ஒருவன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.